சென்னையில் தினமும் கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. கொலை இல்லாத நாள் என்று எதுவும் சென்னையில் இல்லை. இந்தியாவில் அதிக கொலை விழும் நகரங்களில் சென்னையும் ஒன்றாக இருப்பதை தேசிய கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆண்டுதோறும் வெளியிட்டு ஆய்வு அறிக்கையில் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சென்னை நகரத்தையே உறைய வைத்துள்ளது என்றால் மிக இல்லை. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் மட்டுமில்லை, இவர் வேறு பின்னணியும் உடையவர் என்பதாலே இந்த கொலையை சாதாரணமாக கடந்துவிட முடியாது. அரசியல் முன்விரோதம், பகை என எதற்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார்? இப்போது ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பது $1,000,000 கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் ஒரு காலத்தில் தாதாக்கள் நிறைந்த வட சென்னையை தன் கட்டுக்குள் வைத்திருந்தவர். கொலை, கடத்தல், கட்ட பஞ்சாயத்து என இவர் மீது 10 வழக்குகள் போலீஸ் நிலையங்களில் பதிவாகியுள்ளது. போலீஸ் அதிகாரி போல் கட்டுடல், திரை நடிகர் போல் புன்னகை, நிமிர்ந்த நன்னடை தான் ஆம்ஸ்ட்ராங்கின் அடையாளம். அவரது சிரிப்பை பார்க்கும் யாரும் அவரது பின்னணி குறித்து எதிர்மறையாக நினைத்து கூட பார்க்க முடியாது. சென்னை மாநகரில் அடாவடி செய்யும் பெரும்பாலான தாதாக்கள் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாகவே இருப்பது பொது விதி. அவர்களையும் மிரள வைக்கும் அளவுக்கு வலிமையானவர். சென்னையில் பிறந்து வளர்ந்த ஆம்ஸ்ட்ராங் தலைநகர் சென்னையில் பிறந்தாலும் சட்ட கல்வியை திருப்பதியில் தான் முடித்தார். பள்ளி நாட்கள் முதல் எவருக்கும் கட்டுப்படாத இயல்பும், சுதந்திர குணமும், விளிம்பு நிலை மக்களுடன் நிற்கும் இயல்பும் இரத்தத்தில் ஊறிவிட்டது. இளம் வயதிலேயே எவரையும் ஊருக்கு தெரியாமல் அடக்கும் கலையில் கை தேர்ந்து விட்டார். பெரும்பாலும் அமைதியாக பேச்சில் முடித்து விடுவார். அதற்கு மேலே சென்றால்தான் வலிமையை பயன்படுத்துவார். யார் பாதிக்கப்பட்டாலும் முன்னிற்பார். ஆனால் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் பிரச்சனை என்றால் தேடி சென்று தீர்த்து வைப்பார். ஆனால் அவரை தேடி வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகியது. பல இடங்களில் இருந்தும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி அவரிடம் மக்கள் வருவார்கள். சில பிரச்சனைகளை ஒரே தொலைபேசியில் அழைப்பில் முடித்து கொடுத்து விடுவார். ஒரு சிலவற்றை அவர் பேசியும் சிலவற்றை மற்றவர்களை பேச சொல்லியும் முடித்து கொடுத்து விடுவார். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு முறை இரு அணியாக கொடூரமாக மோதிக்கொண்ட போது ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் இருந்ததாக செய்திகள் வந்தது. பின்னர் பாதிக்கப்பட்ட இரு தரப்பு மாணவர்களின் நீதிமன்ற செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையின் திசையை அரசியலை நோக்கி திரும்பினார். டாக்டர் அம்பேத்கர் மீது பெரும் காதல் கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் 2006இல் டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அமைப்பை தொடங்கினார். பின்னர் சுயேட்சையாக போட்டியிட்டு கவுன்சிலரானார். 2007ஆம் ஆண்டு மாயாவதி தலைமையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் இணைந்து அக்கட்சியின் மாநில தலைவராக 17 ஆண்டுகள் இருந்தது அவரது பலத்தை காட்டும். திருமண வாழ்க்கை தனக்கு சரிவராது என கருதி பிரம்மச்சாரியாகவே இருந்து நடுத்தர வயதில்தான் திருமணம் செய்து கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி இடையே வயது வித்தியாசம் இருந்தாலும் இல்லறம் நல்லறமாக இருந்தது. தேடி வரும் அனைவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன், பொற்கொடி அண்ணி தம்பதியருக்கு ஒரு வயது பெண் குழந்தை ஒன்று உள்ளது. கடந்த மாதம்தான் உற்சாகமாக குழந்தையின் பிறந்த நாளை கொண்டாடினார். வீட்டின் அருகில்தான் கட்டியிருந்த பௌத்த விகாரத்தை சொல்லாமல் இருந்ததே இல்லை. இந்த நிலையில்தான் மாலை நேரத்தில் வீட்டின் அருகில் நின்று பேசி கொண்டிருந்த போது அவரை மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் கொடூரமாக வெட்டி சிதைத்துள்ளனர்.
கொலை கும்பலில் ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலா உட்பட 8 பேர் இரவோடு இரவாக அண்ணாநகர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்து விட்டனர். அவர்களை மறைவிடத்தில் வைத்து போலீசார் தங்களுக்கே உரிய பாணியில் விசாரித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு பழி தீர்க்கும் வகையிலே இந்த கொலை நடந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. குடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதுல யார் யார் இன்வால்வ்டு, வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா தெரியப்படுத்தும். விசாரிச்சுட்டு இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்க நடவடிக்கை கண்டிப்பா. தீவிர விசாரணைக்கு பின்னர் கொலைக்கான காரணம் முழுமையாக தெரிய வரும். வன்முறையில் தொடங்கி அரசியல் அமைதி என்று நகர்ந்து கடைசியில் இரத்த சகதியில் முடிந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டில் இருந்து பாப்பா என மழலையாக வரும் அவரது ஒரு வயது குழந்தைக்கு யாரிடமும் விடையில்லை. மனைவி பொற்கொடிக்கு குழந்தைக்கும் காலமே வழிகாட்ட வேண்டும். ஜெம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ராஷின், ஒளிப்பதிவாளர் வெங்கட்.